விடுவேன் என்று நினைத்தாயோ? ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐ மீன் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ எல்லோரும் வந்து ஒருத்தர் யாரா நீ அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ஸோ அந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஜிகேசிங் ஏர்ட்ராப்பு, லேயர் 0 ஏர்ட்ராப்பு, ஜோரா, இந்த மாதிரி எல்லா ஏர்ட்ராப்லையும் நம்ம எப்படி ஒரே டைமில் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிகேசிங் ஏர்ட்ராப் பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை இன்சைடர் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சாலிடான இன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ அப்டேட்ஸு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நம்மளை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளை ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பொட்டன்ஷியல் பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த பிரிட்ஜில் தான் நம்ம எந்தெந்த நெட்வொர்க்குக்கு நமக்கு எத்தீரியம் தேவையோ அந்த நெட்வொர்க்குக்கு நம்ம எத்தீரியமை கொண்டு போவோம். அது ஆர்பிட்டர் பிரிட்ஜ் கிடையாது. சரிங்களா? ஸோ அவுல்டோ அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜுக்கான லிங்க் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்துட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டோட கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஜோரா நெட்வொர்க், லினியா நெட்வொர்க் அது இதுன்னு காட்டுது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு நெட்வொர்க்கில் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச நெட்வொர்க்குக்கு நீங்கள் எத்தீரியம் கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? நீங்கள் மெயின் நெட்டில் இருந்தாலும் கொண்டு போகலாம், பேஸில் இருந்தாலும் கொண்டு போகலாம், ஆர்பிட்ரம்லேருந்து கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா சஜஷன், நீங்கள் வந்து உங்களுடைய பினான்ஸ்லேருந்து ஆர்பிட்ரம் நெட்வொர்க்குக்கு எத்தீரியம் வித்ரா பண்ணிவிட்டு ஆர்பிட்ரம் நெட்வொர்க்லேருந்து நீங்கள் ஜிகேசிங் எரா நெட்வொர்க்குள்ளே நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ எத்தீரியம் சென்ட் பண்ணணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆயிரும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு பேஸ் நெட்வொர்க்லேருந்து உங்களுக்கு நான் பிரிட்ஜ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஃபீஸ் போகுது, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே கொஞ்சம் நேரத்திலே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ETH to ஜிகேசிங் எரா அப்படின்னு காட்டுதா. உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் போகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான், 0.0008 எத்தீரியம் தான் உங்களுக்கு வந்து ஃபீஸாக போகும். சரிங்களா? நீங்கள் கன்ஃபார்ம் அண்ட் சென்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி அனுப்பிக்கவோ அப்படின்னு. நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிகேசிங் எரா நெட்வொர்க்குக்கு உங்களுக்கு எத்தீரியம் போயிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே எத்தீரியம் போயிடும். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு $10 மதிப்புள்ள எத்தீரியமை உங்களுடைய ஜிகேசிங் எரா நெட்வொர்க்குக்கும் அதே மாதிரி $10 எத்தீரியமை ஜோரா நெட்வொர்க்குக்கும் நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ அதை வச்சு நம்ம வந்து எப்படி லேயர் 0வோடையும் ஜிகேசிங் நெட்வொர்க்கோடையும் ஜோராவோடையும் பேஸோடையும் நம்ம எப்படி ஒரே டைமில் இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆப் கேட். சரிங்களா? ஸோ இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து NFTs மின்ட் பண்ணி அந்த NFTயை லேயர் 0 மூலமாக நம்ம பிரிட்ஜ் பண்ணி நமக்கு பிடிச்ச ஒரு நெட்வொர்க்குக்கு கொண்டு போக போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சோர்ஸ் செயினை வந்து நீங்கள் வந்து ஜிகேசிங் எரா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்டினேஷன் செயின் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேஸ் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த நெட்வொர்க்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? ஆனால் சோர்ஸில் வந்து ஜிகேசிங் எரா இருக்கட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுதான் மெட்டமாஸ்க்லேருந்து வர நோட்டிஃபிகேஷனு. இந்த இடத்துல மார்க்கெட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து எதை மாற்றுறீங்க அப்படின்னா 808887 அப்படிங்கிறத கொடுத்து சேவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதை என்னமோ நீங்கள் குறைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 808887க்கு பதிலாக நீங்கள் எதை போடுறீங்க அப்படின்னா 7077776 இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் குறையும். பட் ஆனால் இது சில நேரம் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா NFT மின்ட் ஆன உடனே உங்களுக்கு இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ நமக்கு டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிரிட்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேஸ் ஃபீஸ் ஹையாக தான் காட்டுது. ஸோ நீங்கள் அந்த கேஸ் ஃபீஸ் ட்ரிக்கை யூஸ் பண்ணி குறைச்சிட்டு இந்த டிரான்சாக்ஷனையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லிங்க் காட்டிடுதா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேயர் 0ல் நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஜிகேசிங் நெட்வொர்க்லேயும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம். பேஸ் நெட்வொர்க்லேயும் நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம். சரிங்களா. ஸோ ஒரே தடவையில் நம்ம 3 நெட்வொர்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஹைப்பர் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று உண்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஹைப்பர் பிரிட்ஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் ஜிகேசிங் நெட்வொர்க்லேயே நீங்கள் எத்தனை NFT மின்ட் பண்ணலாம் அப்படின்னா 12 NFT மின்ட் பண்ணலாம். 12 NFT மின்ட் பண்ணிவிட்டு அந்த 12 NFTயும் நீங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்குக்கு நீங்கள் அனுப்பலாம். அதுவும் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு மின்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எல்லா நெட்வொர்க்கும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மின்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா NFT மின்ட் ஆயிரும். அப்புறம் பிரிட்ஜ் டு 4 நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நெட்வொர்க்கும் அந்த NFT பிரிட்ஜ் ஆகி போயிடும் லேயர் 0 வழியாக. ஸோ உங்களால் லேயர் 0வில் ஒரே டைமில் 12 டிரான்சாக்ஷனும் பண்ண முடியும். அதே மாதிரி ஜிகேசிங் நெட்வொர்க்லேயும். சரிங்களா. ஸோ இந்த பிரிட்ஜ் இந்த டிஆப் கேட் இந்த பிரிட்ஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது லோ ப்ரைஸில். அது எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் L2 டெலகிராஃபு. ஸோ இதுலேயும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து NFT ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோக்கனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கிராஸ் செயின் மெசேஜஸும் அனுப்பிக்கலாம். சரிங்களா. ஸோ கிராஸ் செயின் மெசேஜஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லேயர் 0 எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிராஸ் செயின் மெசேஜிங் தான் லேயர் 0 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அடுத்த நெட்வொர்க்குக்கு அனுப்பணும். ஸோ அதனால தான் லேயர் 0 அப்படிங்கிற ஒரு இதே வந்தது. சரிங்களா. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி லோ ஃபீஸில் நம்ம இன்னொரு நெட்வொர்க்குக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கனெக்ட் மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்த உடனே எனக்கு தானாக கனெக்ட் ஆகிட்டு நான் ஆல்ரெடி பண்ணி வச்சதுனால ஸோ நான் ஜிகேசிங் நெட்வொர்க்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சோர்ஸ் செயினாக நான் எந்த செயினை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலிகான் ஜிகே இவிஎம் எந்த நெட்வொர்க்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. பொட்டன்ஷியலான நெட்வொர்க்கை சூஸ் பண்ணுங்கள். ஆர்பிட்ரம் ஃபேண்டம் இவனுங்களுக்குலாம் ஆல்ரெடி டோக்கன் இருக்குது. நம்ம வந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாலிகான் ஜிகே இவிஎம் இந்த நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக போகும். நீங்கள் அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். அதிகம்னா ரொம்ப இல்லை 0.00007 எத்தீரியம் தான் போகும். சரிங்களா. ஸோ டைப் யுவர் மெசேஜ் அப்படின்னு இருக்குதா. இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் சென்ட் மெசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ எவ்வளோ ஃபீஸ் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபீஸை நீங்கள் அந்த லோ ஃபீஸ் டிக்கு யூஸ் பண்ணி குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அந்த என்எஃப்டியில் அந்த மெசேஜ் வந்து நமக்கு கிராஸ் செயின் வழியாக நமக்கு லேயர் 0 ஸ்கேனில் நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இந்த மெசேஜ் வந்து வந்துருச்சு. சரிங்களா. ஸோ இதில் பாலிகான் ஜிகே இவிஎம்க்கு பதிலாக நீங்கள் ஆர்பிட்ரம் நோவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கணிசமான அளவுக்கு இந்த ஃபீஸ் கம்மியாகும். சரிங்களா. ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஸோ இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த பிரிட்ஜி அதாவது இந்த லேயர் 0 யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டான வழி அப்படின்னா அது இந்த இதுதான். சரிங்களா. கிராஸ் செயினில் மெசேஜ் பண்ணுறது. ஸோ இதுலேயும் நீங்கள் இதே மாதிரி பிரிட்ஜ் என்எஃப்டியை பிரிட்ஜ் பண்ணுறது அது இது இருக்குது. ஸோ அந்த இதில் என்ன பார்த்தோமோ இதுக்கு முன்னாடி டிஆப் கேட்டில் பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான் நீங்கள் NFT பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் L2 மேரத்தான். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா. இதில் மின்ட் ரன்னர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து ஒரு NFT மின்ட் பண்ணி அந்த NFTயை நீங்கள் பாலிகான் ஜிகே இவிஎம் இந்த நெட்வொர்க்குக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா. ஒரே நேரத்தில் லேயர் 0 வழியாக நீங்கள் வந்து எந்த ஒரு NFTயும் பிரிட்ஜ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அந்த L2 டெலிகிராஃபில் மெசேஜ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல அது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஆப் கேட்டில் நீங்கள் எல்லா நெட்வொர்க்குக்கும் NFTயை மின்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னு வைங்களேன் உங்களுக்கு இந்த லேயர் 0லேயே உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜிகே சிங்க்கு பேஸு பாலிகான் ஜிகே இவிஎம் ஜோரா இந்த மாதிரி பெரிய பெரிய பொட்டன்ஷியல் நெட்வொர்க்லேயும் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறக்கான சான்ஸும் அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிகே சிங்கை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சில எஸ்டிமேஷன் டேட் தான் அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அது கன்ஃபார்ம் ஆகும்போதில் நம்ம வந்து நம்மளுடைய டீம் மாறன் குரூப்பில் முதல்ல சொல்லிடுவாங்க கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் நம்ம வந்து சேனலில் வீடியோ போட்டுருவோம். சரிங்களா. சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த என்ன நியூஸு என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெஃபிலாமா வந்து ஆல்ரெடி ஜிகே சிங்க் நெட்வொர்க் வந்து இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் அவங்களோட டிவிஎல் எவ்வளோ
காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $120 மில்லியன் காட்டுது சரிங்களா. ஸோ அதே மாதிரி L2 பீட்ஸ்னு ஒன்று உண்டு. அதில் இவங்களுடைய டிவிஎல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எதுக்கிட்ட இதை காட்டுறேன் அப்படிங்கிறத நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஸோ L2 பீட்டில் எவ்வளோ டிவிஎல் காட்டுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட $385 மில்லியன் டிவிஎல் காட்டுது சரிங்களா. ஸோ இதெல்லாம் எதுக்கு ப்ரோ காட்டுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜிகே சிங்க் இன்னும் வளர்கிறதுக்கு நிறையா டைம் எடுக்காது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ ஜிகே சிங்க் அடுத்ததாக என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, டீசென்ட்ரலைஸ்டு ஜிகே போர்ட்டர் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்பிட்ரமு அது மட்டும் இல்லாமல் ஆப்டிமிசம் இதிலலாம் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டு ஜிகே போர்ட்டர் தான் எல்லா டிரான்சாக்ஷனையும் அதை வந்து செஞ்சு விட்டுட்டுருக்கு. பட் இந்த ஜிகே சிங்க் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, டீசென்ட்ரலைஸ்டு போர்ட்டர் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க சரிங்களா. ஸோ அந்த டீசென்ட்ரலைஸ்டு போர்ட்டர் அப்படிங்கிற நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம வந்து அந்த ஓனர்ஷிப்பை வந்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும். ஸோ எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னா, டோக்கன்ஸ் இருந்தால் நம்ம வந்து அந்த ஓனர்ஷிப்பை பிரித்து கொடுக்க முடியும். ஸோ டோக்கன்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ட்ராப்பும் வரும் சரிங்களா. 100% ஏர்ட்ராப் உண்டு. ஸோ அது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் ட்விஸ்டே இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் எந்தெந்த டைமில் நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம் அப்படின்னா, ஒருவேளை ஜிகே சிங்க் ஏர்ட்ராப்பு இந்த வருஷத்துக்குள்ளே வந்தது அப்படின்னா எந்த டைமில் வரலாம் அப்படின்னா, நவம்பர் மிடில் இருந்து அது மட்டும் இல்லாமல் டிசம்பருடைய செகண்ட் வீக் இந்த 2 டைமில் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஜிகே சிங்க் ஏர்ட்ராப். ஒருவேளை இந்த டைமில் வர முடியல, ஜிகே சிங்கால் இந்த டைமுக்குள்ளே டோக்கனை ரிலீஸ் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜிகே ப்ரூவர் அந்த இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஆகலை அப்படின்னா அடுத்த வருஷம் Q1 Q1 அந்த இதுக்குள்ளே டோக்கன் வந்துடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணுறீங்க, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக உங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்டை யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஆம்னிபஸ் அந்த NFT உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன NFT அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஆம்னிமஸ் லிபர்டாஸ் NFT. இந்த NFT பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே சிங்க் நெட்வொர்க்கை பக்கவாக கரெக்டாக யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த NFT கொடுத்தாங்க சரிங்களா. ஸோ இந்த NFT வந்து உங்களுக்கு கிடைச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் எனக்கு கிடச்சிது. எனக்கு 2 அக்கௌண்ட்டில் கிடச்சிது சரிங்களா. ஜிகே சிங்க் நான் 2 அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 2 அக்கௌண்ட்லேயே இந்த NFT கிடச்சிது. ஏன்னா நான் பக்காவாக ஜிகே சிங்க் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுறதுனால இருக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த NFTயில் மிஸ்ட்ரி ரிவீல் சூன் அப்படிங்கிறது வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதை உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டுட்டேன் இந்த லிபர்டாஸ் NFT வச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த NFT கிடைக்கல அப்படின்னா இந்த NFTயை நீங்கள் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பை பண்ணாதீங்க. இந்த NFT வந்து இவனுக்கு இன்னும் நிறைய ஏர்ட்ராப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த NFT ஹோல்டர்ஸுக்கும் ஒருவேளை இவனுக்கு டோக்கன்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறைய ஆல்ஃபா பேக்கடு, ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோரா நெட்வொர்க்கில் லோஃபி ட்ரிக் எல்லாமே டெலிகிராமில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா. நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பார்க்கலாம் ஸோ கடவுள் நமக்கு என்ன வச்சிருக்காரு அப்படின்னு. அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.